வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இபிஎஃப் ரூல்ஸை புதுசாக மாற்றிருக்காங்க. பழைய ரூல்ஸில் என்ன, புது ரூல்ஸ் என்ன, என்னென்ன அமௌண்ட்டு என்னென்ன ரீசனுக்கு எடுக்கலாம், எவ்வளவு எடுக்கலாம், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் வேண்டாம் அப்படிங்கிற தகவலை தான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பார்ஷியலி வித்ட்ராவல், அதாவது பகுதி நேர பணம் எடுக்கிறது. இதுக்கு இப்போ கரண்டில் 13 கோரிக்கைகள் உண்டு. அதாவது வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறது, கல்வி, கல்யாணம், மேரேஜி, இந்த மாதிரி ரீசன்ஸ் உண்டு. அதை இப்போ 3 ரீசனாக மாற்றிருக்காங்க புது இதில். என்னெல்லாம் அப்படின்னா, எசென்ஷியல் நீட்ஸ், அடுத்து ஹோம் பையிங் அண்டு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ்னு சொல்கிற 3 ரீசனாக மாற்றிருக்காங்க. சரிங்களா? இப்போது இதுக்கு டாக்குமெண்ட் வேணுமா வேண்டாமான்னா, கரண்டுக்கு தேவையில்லை தான், நிறைய விஷயங்களுக்கு தேவையில்லை. ஆனால் புதிய இந்த 3 ரீசனுக்கும் எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. சரிங்களா? அடுத்து இப்போ ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால் என்ன? கரண்டில் இப்போ இருக்கிறதுக்கு அது என்னன்னே தெரியல. ஆனால் புதுசாக இதில் சூழ்நிலைகளை வச்சு பார்க்கும்போது யூ கேன் வித்ட்ரா ஃபார் எனி பர்பஸ். சரிங்களா? என்ன காரணத்தினாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போது கரண்டில் இருக்கக்கூடியதுக்கு மேரேஜ் 3 டைம் நீங்கள் எடுத்துக்கலாம், மேரேஜ் அண்ட் எஜுகேஷனுக்கு. சரிங்களா? ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டைம் தான் எடுக்க முடியும். ஆனால் புது இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேரேஜ் 5 டைம் அந்த ரீசனை போட்டு எடுத்துக்கிடலாம். கல்வி, எஜுகேஷனை நீங்கள் 10 டைம் அந்த ரீசனை போட்டு எடுத்துக்கிடலாம். அடுத்து ஹவுசிங்க்கு நாட் கிளியராக சொல்லலை. ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் வருஷத்துக்கு 2 தடவை நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். சரிங்களா? எவ்வளோ எடுக்கலாம்? கரண்டில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் உண்டு, பார்ஷியல் அமௌண்ட்டு. இப்போது உதாரணத்துக்கு 36 டைம்ஸ் பேசிக் சேலரி ஃபார் ஹோம் பையிங். இப்போ புது ரூலில் யூனிஃபார்ம் ரூல் தான். 75% நீங்கள் நினச்சிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி வித்ட்ராவல் என்ன பர்டிகுலர் பீரியட் எதுவும் வேணுமா அப்படின்னா, கரண்டில் டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஹவுசிங்க்கு 7 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்கணும். மேரேஜ், எஜுகேஷனுக்கெலாம் 7 இயர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் எடுக்க முடியும். சரிங்களா? ஹெல்த்துக்கு எதில். ஆனால் புது இதில் அப்படிலாம் கிடையாது. 1 வருஷம் நீங்கள் பிஎஃப் பிடிச்சி உங்களுக்கு 1 இயர் இருந்தாலே நீங்கள் எந்த ரீசனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் சிறப்பு சூழ்நிலைகள் இருக்குல்ல, ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ், அதில் எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர், இந்த 2ல் இருந்துமே நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். இதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப் ஆர்ட்டில் கரண்டில் ஆஃப்டர் 1 மந்த் அன்எம்ப்ளாய்மெண்ட் 75% நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஆஃப்டர் 2 மந்த்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் 100% நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் புது மெத்தடில் ஆஃப்டர் 1 மந்த் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் 75%, வேலை இல்லாமல் 1 மாதத்துக்கு அப்புறம் 75% எடுத்துக்கலாம். 12 மாதத்துக்கு அப்புறம், அதாவது 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் 100% என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும் புது ரூலில். இபிஎஸ் பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ லெஸ் தென் 10 இயர் 10 வருஷத்துக்கு கீழே உங்களுக்கு சர்வீஸ் இருந்ததுன்னா, கரண்டில் நீங்கள் வேலை இல்லாத 2 மாதத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் 2 மந்த்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன செய்யலாம், அமௌண்ட்டு எடுத்துக்கிடலாம். ஆனால் புது மெத்தடில் 36 மாதம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்க முடியும். சரிங்களா? இதே இது 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு சர்வீஸ் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்ய முடியாது, கரண்ட் மெத்தட்லனாலும் எடுக்க முடியாது, புது மெத்தட்னாலும் எடுக்க முடியாது. உங்களுக்கு 58 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன செய்யும், பென்ஷனுங்கிறது வரும். சரிங்களா? டேக்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு கீழே உங்களுக்கு சர்வீஸ் இருந்ததுன்னா டேக்ஸபிள் எக்ஸப்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இட். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நோ டேக்ஸபிள், டேக்ஸே கிடையாது 5 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் இருந்ததுன்னா. சரிங்களா? இந்த மாற்றங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் காலங்கள், சில மாதங்கள் ஆகும். அதுக்குள்ளே இது மாற்றங்கள் வந்துடும். பார்ஷியல் வித்ட்ராவலுக்கு இபிஎஸ்லேருந்து எந்த அமௌண்ட்டும் எடுக்க முடியாது. சரிங்களா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.